ஓம் சாந்தி. முரளி டேட் 31/8/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நினைவுடன் கூடவே படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். நினைவினால் தூய்மை ஆவீர்கள். மேலும் படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள். கேள்வி: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம்? பதில்: ஸ்காலர்ஷிப் பெற வேண்டுமானால் அனைத்து பொருட்களில் இருந்தும் மோகத்தை நீக்க வேண்டும். செல்வம், குழந்தைகள், வீடு முதலிய எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாது. ஷிவ் பாபா நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். புத்தியில் இந்த நஷா இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகின்றோம், நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு. மேலும் படிப்பு சொல்லித் தருபவர் சுயம் துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கும் தந்தை. அந்த மிக மிக அன்பான தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், படிப்பிக்கின்றார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு நஷா இருக்க வேண்டும். படிக்கிறதோ ஆத்மாதான் அல்லவா? ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. ஷரீரம் சாம்பலாகி விடுகின்றது. ஆக பாபா வந்து குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகின்றார். ஆத்மாக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் படிக்கின்றோம், யோகம் கற்றுக்கொள்கிறோம் என்று. பாபா சொல்லி இருக்கின்றார், நினைவில் இருப்பீர்களானால் உங்களுடைய பாவ கர்மங்கள் நீங்கிவிடும். பதீத பாவனரோ ஒரு தந்தைதான். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பதீத பாவனர் என சொல்ல மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணரை சொல்வார்களா? கிடையாது. பதீத பாவனரோ ஒருவர்தான். முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துபவர் ஒருவர்தான். அவர் உங்களுடைய தந்தையாவார். குழந்தைகள் அறிவார்கள், மிக மிக அன்பான எல்லையற்ற தந்தை. அவரை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தே வந்துள்ளோம். பாபா, வாருங்கள், வந்து எங்கள் துக்கத்தை போக்குங்கள், சுகத்தை கொடுங்கள். சிருஷ்டியோ அதேதான். இந்த சக்கரத்தில் அனைவரும் வந்தே ஆக வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரத்தை பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. ஆத்மா தெரிந்துள்ளது, இந்த மரண உலகத்திலிருந்து அமர லோகத்திற்கு அல்லது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் படிக்கின்றோம். பாபா வருகின்றார், குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் உலகின் எஜமானராக ஆக்குவதற்காக. நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா வந்து கற்பிக்கும் போது நஷா ஏறுகின்றது. பாபா மேலும் தீவிரமாக நஷாவை அதிகரிக்க செய்கின்றார். பாபா வருவதே அமர லோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக. இங்கோ யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. நீங்களும் அறிவீர்கள், நாம் தகுதியுள்ள தேவாத்தாக்களின் முன் தலை வணங்கி வந்துள்ளோம். இப்போது மீண்டும் பாபா நம்மை முழு உலகின் எஜமானராக ஆக்குகின்றார். ஆக அந்த நஷா அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே நஷா அதிகரிக்கின்றது, வெளியில் சென்றதும் நஷா குறைந்து விடுகிறது என்று இருக்கக்கூடாது. குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா, நாங்கள் உங்களை மறந்து போகிறோம். நீங்கள் இந்த தூய்மை இல்லாத உலகில் தூய்மை இல்லாத ஷரீரத்தில் வந்து எங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகின்றீர்கள், உலகின் எஜமானராக ஆக்குகின்றீர்கள். குழந்தைகள், நீங்கள் உலக ராஜ்ய பதவி என்ற மிக பெரிய லாட்டரியை பெறுகின்றீர்கள். ஆனால் குப்தமாக இருக்கிறீர்கள். ஆகவே அத்தகைய உயர்ந்த படிப்பின் மீது நல்லபடியாக கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே நினைவு யாத்திரையினால் வேலை நடைபெறாது. படிப்பும் அவசியமாகும்.
84 பிறவி சக்கரத்தை எப்படி சுற்றி வருகிறோம் என்பதும் புத்தியில் சுற்ற வேண்டும். பாபா மிக நன்றாக நஷாவை ஏற்றுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களைப் போல் பெரிய மனிதராக யாராலும் ஆக முடியாது. நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆகிவிடுகிறீர்கள். உலகின் எஜமானராக உங்களை தவிர வேறு யாராவது ஆகியிருக்கின்றார்களா என்ன? கிறிஸ்துவர்கள் உலகின் எஜமானர் ஆவதற்காக முயற்சி செய்தனர். ஆனால் உங்களை தவிர வேறு யாரும் உலகின் எஜமானர் ஆவதற்கு சட்டம் சொல்லவில்லை, விதி இல்லை. எஜமானராக ஆக்கக்கூடிய பாபா தான் தேவை. வேறு யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக நல்ல புத்தி இருக்க வேண்டும். ஞான அமிர்தத்தின் அளவை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றார். நாம் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறோம் என்பதில் மட்டுமே இருந்துவிடக் கூடாது. நினைவின் மூலம்தான் தூய்மையாவீர்கள். பதவியும் பெற வேண்டும். பாபா வந்திருக்கின்றார் உலகின் எஜமானராக ஆக்குவதற்காக. அனைவருமே சாந்தி தாமத்திற்குத்தான் செல்வார்கள். அங்கே சென்று அனைவரும் அங்கேயே இருந்து விடுவார்களா என்ன? அவர்களோ எந்த வேலைக்கும் ஆக மாட்டார்கள். யார் பிறகு வந்து சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் வேலைக்காவார்கள். நீங்கள் இங்கு வந்திருப்பதே சொர்க்கத்தின் ராஜ பதவியை பெறுவதற்காக. உங்களிடம் ராஜ்ய பதவி இருந்தது. பிறகு மாயை அதை அபகரித்துக் கொண்டது. இப்போது மீண்டும் மாயை ராவணன் மீது வெற்றி பெற வேண்டும். உலகத்தின் எஜமானராக நீங்கள்தான் ஆக வேண்டும். இப்போது உங்களை ராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் விகாரியாகிவிட்டீர்கள். அதனால் மனிதர்களை குரங்குடன் ஒப்பிடப்படுகின்றனர். குரங்குகள் மிக மோசமான விகாரிகளாக உள்ளன. தேவதைகளோ சம்பூர்ண நிர்விகாரிகள். இந்த தேவதைகள் தான் 84 பிறவிகளுக்கு பிறகு தூய்மையற்றவர்களாகி விட்டனர். பாபா சொல்கின்றார், உங்கள் கையில் உள்ள செல்வம், குழந்தைகள், ஷரீரம் முதலிய அனைத்திலிருந்தும் மோகத்தை நீக்கிவிட வேண்டும். செல்வந்தர்களோ பணத்தின் பின்னால் போய் உயிர் விடுகின்றனர். கையில் உள்ள பைசா விடுபடுவதே இல்லை. ராவணனின் சிறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடப்பார்கள். கோடியில் சிலர்தான் வெளிவருவார்கள். அனைத்து பொருட்களிலிருந்தும் மோகத்தை நீக்கி குரங்கிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் உள்ளங்கையில் பைசாவை இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதன் பின்னாலேயே அவர்களின் பிராணன் உள்ளது. நாள் முழுவதும் மாட மாளிகைகள், குழந்தைகள் முதலியவற்றின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். அந்த நினைவிலேயே இறந்து விடுவார்கள். பாபா சொல்கின்றார், கடைசியில் வேறு எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது. என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் அநேக பிறவிகளின் பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும். பணக்காரர்களின் பணமோ எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும். ஏனென்றால் பாவத்தின் பணம் அல்லவா, வேலைக்காகாது. பாபா சொல்கின்றார், நான் ஏழை பங்காளன். ஏழைகளை பணக்காரர்களாகவும் பணக்காரர்களை ஏழைகளாகவும் ஆக்கிவிடுவேன். இந்த உலகம் மாற வேண்டியுள்ளது அல்லவா? பைசாவின் நஷா எவ்வளவு உள்ளது? நமக்கு இவ்வளவு பணம் உள்ளது, ஏரோப்ளேன்கள் உள்ளன, வாகனங்கள் உள்ளன, மாளிகைகள் உள்ளன. பிறகு எவ்வளவுதான் பாபாவை நினைப்பதற்காக கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாலும் நினைவு நிலைக்காது. அதற்கு சட்டம் இல்லை. கோடியில் சிலர்தான் வெளிப்படுவார்கள். மற்றபடி பைசாவையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். பாபா சொல்கின்றார், தேகத்துடன் கூட எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள்.
இதிலேயே ஒட்டி கொண்டிருப்பீர்களானால் உயர்ந்த பதவி பெற முடியாது. பாபா புருஷார்த்தம் செய்ய வைப்பார் அல்லவா? நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு. ஆக இதில் நினைவும் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு எந்த ஒரு பொருளோ செல்வமோ குழந்தைகளோ எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த உதவியை பெற முடியும். அந்த மனிதர்கள் உலகத்தில் சாந்திக்கான ஆலோசனை தருகின்றனர் என்றால் பைசா பெறாத மெடல் கிடைக்கின்றது. அதிலேயே குஷி அடைந்து விடுகின்றனர். இப்போது உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கின்றது? நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள். அப்படி இல்லை, நாம் 5-6 மணி நேரம் நினைவில் இருக்கிறோம் என்றால் போதும், நாம் லக்ஷ்மி நாராயணராக ஆகிவிடலாம் என்பதில்லை. மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே நினைவில் இருக்க வேண்டும். மேலும் கடைசியில் வேறு எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாது. நீங்கள் மிக மிக பெரிய தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாபா புரிய வைத்துள்ளார், நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். பிறகு மாயை பூஜாரி தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டது. உங்களிடம் மனிதர்கள் கேட்கின்றனர், நீங்கள் பிரம்மாவை தேவதை என ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? பகவான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? சொல்லுங்கள். நாங்களோ பிரம்மாவை பகவான் என சொல்வதில்லை. நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் மிக நல்ல சித்திரங்கள் உள்ளன. திருமூர்த்தி, கல்ப விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரம் அனைத்தும் நம்பர் 1 படங்கள். ஆரம்பத்தில் இருந்த இந்த 2 சித்திரங்கள் தான் இருந்தன. இவைதான் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியவனாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை நீங்கள் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லுங்கள். அவற்றிலிருந்தோ ஞானத்தை எடுத்து கூறினால் புரிந்து கொள்ள முடியாது. அனைத்திலும் முக்கியமான சித்திரங்கள் திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், கல்ப விருட்சகத்தினுடையவை. இதில் காட்டப்பட்டுள்ளது யார் யார் எப்போது வருகின்றனர், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது முடிவிற்கு வருகின்றது, மீண்டும் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை யார் செய்கின்றார், மற்ற அனைத்து தர்மங்களும் முடிந்து போகின்றன. அனைத்திலும் மேலே இருப்பவர் சிவபாபா. பிறகு பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. இதை புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மற்றபடி சூட்சும வத்தனமோ சாட்சாத்காரத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. பாபா படைப்பவர். முதலில் சூட்சும வத்தனத்தையும் பிறகு ஸ்தூல வத்தனத்தையும் படைக்கின்றார். பிரம்மா தேவதை அல்ல, விஷ்ணு தேவதை ஆவார். உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவோ இங்கே இருக்கின்றார் அல்லவா? பிரம்மாவுடன் உள்ளவர்கள் பிராமணரிலிருந்து பிறகு தேவதை ஆகப் போகிறவர்கள். தேவதைகளோ அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஃபரிஷ்தாக்கள் என சொல்லப்படுவார்கள். ஃபரிஷ்தா ஆகி பிறகு வந்து தேவதா பதவி பெறுவார்கள். கர்ப்ப மாளிகையில் பிறவி எடுப்பார்கள். உலகம் மாறிக்கொண்டே உள்ளது. இன்னும் போக போக நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்க போகிறீர்கள். நல்ல உறுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது. நீங்கள் வந்திருப்பது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்காக. ஃபெயில் ஆகிவிட்டால் பிரஜையாகி விடுவார்கள். சந்நியாசிகள் முதலானோர் இவ்விஷயங்களை புரிய வைக்க முடியாது. ராமருடைய கௌரவத்தையே கெடுத்து விட்டனர். பாடுகின்றனர் ராமர் ராஜா, ராமரே பிரஜா என்பதாக. பிறகு அங்கே இத்தகைய அதர்மத்தின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். அதனால்தான் பாடப்படுகின்றது பொய்யான மாயை, பொய்யான உடல்.
5 விகாரங்கள் தான் மாயை என சொல்லப்படுகின்றது. செல்வம் அல்ல. செல்வம் என்பது ஆஸ்தி. மனிதர்களுக்கு இது கூட தெரிவதில்லை. மாயா என்ன சொல்லப்படுவது எது என்று. இதை பாபா தன்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், நான் பரம ஆத்மா, என்னை விடவும் உயர்ந்தவர்களாக, எஜமானர்களாக உங்களை ஆக்குகின்றேன். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! மனிதரிலிருந்து பகவான் ஒருவரே தேவதையாக ஆக்க முடியும். தேவதைகள் இருப்பது சத்யுகத்தில், மனிதர்கள் இருப்பது கலியுகத்தில். நீங்கள் இப்போது சங்கம் யுகத்தில் அமர்ந்து மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு சுலபமாக்கி புரிய வைக்கின்றார். தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். ஆக பிரஜைகளையும் அதிகம் உருவாக்க வேண்டும். கல்பம் கல்பமாக நீங்கள் இவ்வளவு பிரஜைகளை உருவாக்குகிறீர்கள். சத்யுகத்தில் எவ்வளவு பிரஜைகள் இருந்தனரோ அவ்வளவு. சத்யுகம் இருந்தது, இப்போது இல்லை, மீண்டும் வரும். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருப்பார்கள். சித்திரங்களோ உள்ளன அல்லவா? பாபா சொல்கின்றார், இந்த ஞானத்தை நான் இப்போது உங்களுக்கு தருகின்றேன், பிறகு மறைந்து போகும். பிறகு துவாபர யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகும். ராவண ராஜ்யம் வந்துவிடுகின்றது. நீங்கள் வெளிநாடுகளிலும் இதை புரிய வைக்க முடியும். சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தோடு மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களுக்கோ தொடர்பு கிடையாது. அதனால் பாபா சொல்கின்றார், இந்த திருமூர்த்தி மற்றும் கல்ப விருட்சம் முக்கியமான சித்திரங்களாகும். இவை மிகவும் முதல் தரமானவை. கல்ப விருட்சம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்திலிருந்து புரிந்து கொள்வார்கள், இன்னின்ன தர்மங்கள் எப்போது வரும், கிறிஸ்து எப்போது வருவார். பாதியில் அந்த அனைத்து தர்மங்களும் உள்ளன. மற்றபடி மீதி பாதியில் உங்களுடைய சூரிய வம்சம், சந்திர வம்சம். 5000 வருடங்களின் விளையாட்டு. ஞானம், பக்தி, வைராகியம். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. பிறகு எல்லையற்ற வைராகியம் வருகின்றது. நீங்கள் அறிவீர்கள், இந்த பழைய உலகம் முடிந்துவிட போகிறது. ஆகவே இவற்றை மறந்துவிட வேண்டும். பதீத பாவனர் யார் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். இரவும் பகலும் பாடிக்கொண்டே இருக்கின்றனர், பதீத பாவனா சீதாராம். காந்தியும் கூட கீதை படித்திருந்தார். அவரும் கூட இதுபோல் பாடியிருந்தார், ஹே பதீத பாவனா, சீதைகளின் ராமா என்று. ஏனென்றால் சீதைகளாகிய நீங்கள் அனைவரும் மணமகள்கள் அல்லவா? பாபா மணமகன். பிறகு சொல்லிவிடுகின்றனர், ரகுபதி ராகவ ராஜாராம் என்று. இப்போது அவர் திரேதா யுகத்தின் ராஜா. விஷயம் முழுவதையுமே குழப்பி விட்டுள்ளனர். அனைவரும் கைத்தட்டிக் கொண்டே பாடுகின்றனர். நாமும் பாடினோம். ஓராண்டாக கதராடை முதலியவற்றை அணிந்தோம். பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார், பிரம்மாவும் கூட காந்தியை பின்பற்றுபவராக ஆகியிருந்தார். இவரோ அனைத்தையுமே அனுபவம் செய்துள்ளார். முதலில் இருந்தவர் கடைசியாக ஆகியுள்ளார். இப்போது மீண்டும் முதலாம் அவராக ஆவார். உங்களிடம் சொல்கின்றனர், எங்கெங்கோ பிரம்மாவை அமர்த்தி இருக்கிறீர்கள் என்று. இதையும் புரிய வைக்க வேண்டும். அட, கல்ப விருட்சத்தின் மீது நின்று கொண்டிருக்கின்றார். எவ்வளவு தெளிவாக உள்ளது. இவரோ அசுத்தமான உலகத்தின் கடைசியில் நிற்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரும் மேலே காட்டப்பட்டுள்ளார். 2 பூனைகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்டு விடுகின்றார். மாதாக்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்கின்றனர், இந்த ஞானம் இந்த உலகிற்கானது அல்ல. நீங்களும் எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கான பலனை உருவாக்குவதற்காக படிக்கின்றீர்கள். அவர்கள் இந்த பிறவியின் சுகத்திற்காக படிக்கின்றனர்.
எனவே அதையும் படிக்க வேண்டும். கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் ஏதும் இல்லை. ஆன்மீக ஞானத்தை ஏன் எடுக்கக்கூடாது? படங்களை எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும். ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமாகும் என சொல்லுங்கள். ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதில்லை, தயாராவதில்லை. வேலை சுமையில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். அனைவரும் ஸ்ரீமத் படி நடப்பவர்களாக இல்லை. இடையில் மாயை அடி கொடுத்து விடுகின்றது. சில குழந்தைகளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நாம் சென்று பலருக்கு நன்மை செய்வோம் என்ற போதை ஏறுவதில்லை. பாபாவும் இந்த இளமை பருவத்தில் ஏமாற்றத்தை ஏன் அடைய வேண்டும் என புரிந்து கொள்வார். நாங்கள் பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் என சொல்ல முடியும். உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். பாபாவிற்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது, போதை ஏறுவதில்லை. ஆகையால் ரஜோ புத்தி என பாபா சொல்கின்றார். மிக நல்ல வாய்ப்புள்ளது. பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்களாக உள்ளனர். ஆனால் நேர் எதிர் டிஸ்சர்வீஸ் நிறைய செய்கின்றனர். அவர்களுக்கும் பாபாவிற்கும் மட்டுமே இது தெரியும். ராகுவின் கிரகச்சாரம் பிடித்து விடுகின்றது. குரு பார்வை இறங்கி ராகுவின் திசை அமர்ந்து விடுகின்றது. அவ்வப்போது பாருங்கள், நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றனர். பிறகு பாருங்கள், கிரகச்சாரம் பிடித்து விடுகின்றது, விழுந்து விடுகின்றனர். குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் இருக்க வேண்டும். சபதம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டுத்தான் ஓய்வோம். உங்களின் தர்மம் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவது. பிரஷ்டாச்சாரிகளை சிரேஷ்டாச்சாரிகளாக ஆக்க வேண்டும். பாபா நன்றாக போதையை ஏற்றுகின்றார். ஆனால் குழந்தைகளுக்குள் வரிசை கிரமமாகத்தான் போதை ஏறுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். ஞானத்தின் கர்வத்தில் வரக்கூடாது. ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். 2, நிச்சய புத்தி உள்ளவராகி முதலில் தன் நிலையை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். வரதானம். தந்தையின் சம்ஸ்காரங்களை தனது உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கிக் கொண்டு விடக்கூடிய வீணான மற்றும் பழைய சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக. விளக்கம். எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சம்ஸ்காரம் தேக அபிமானத்தின் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆன்மீக சொரூபத்தின் சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமானதாக இருக்கும். எப்படி தந்தை எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி, பரோபகாரி, கருணை உள்ளம் கொண்டவர், வரமளிக்கும் வள்ளல் ஆக இருக்கின்றாரோ, அதே போல சுயம் தங்களது சம்ஸ்காரம் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரம் இயல்பானதாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரம் அமைவது என்றால் எண்ணம், சொல் மற்றும் செயல் இயல்பாகவே அதே பிரகாரம் நடப்பது. வாழ்க்கையில் சம்ஸ்காரம் என்பது ஒரு சாவி போல. அதன் மூலம் தானாகவே நடந்து கொண்டே இருப்பீர்கள். பிறகு உழைப்பு செய்ய வேண்டிய, முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஸ்லோகன். ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து தனது ரதம், அதாவது ஷரீரத்தின் மூலமாக காரியம் செய்விப்பவர்தான் உண்மையான புருஷார்த்தி, முயற்சியாளர் ஆவர். நல்லது. ஓம் சாந்தி.